ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரப்போசல் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆக்ட் பிளே. இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஆண்டன் செக்கவ். சரிங்களா? இந்த பிளே வந்துட்டு ஆக்சுவலா ஒரு காமெடி. இது இது வந்து என்னன்னு சொல்லி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ ஆண்டன் பாவ்லோவ் செக்கவ் அப்படின்றதான் அவரோட ஃபுல் நேம். ஆண்டன் பாவ்லோவ் செக்கவ் வாஸ் அ ரஷ்யன் பிளே ரைட் அண்ட் அ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அதாவது இவர் வந்துட்டு ரஷ்யன் பிளே ரைட் மோஸ்ட்லி, அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுலேயுமே வந்து அங்கங்கே ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், காமெடிஸ் நிறையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வேன்கா, அங்கிள் வேன்யா, சீகல், த த்ரீ சிஸ்டர்ஸ், செரி ஆர்ச்சிட், இதெல்லாமே இவரோட சம் ஒர்க்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் பிளே த ப்ரப்போசல் எப்போ வந்துட்டு எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ரிட்டன் இன் 1888 டு 1889. அண்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து எங்க பர்ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா, இட் இஸ் இன் 1890 இன் மாஸ்கோ, ரஷ்யால மாஸ்கோல வந்து இந்த பர்டிகுலர் பிளே வந்து ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டது. இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒன் ஆக்ட் ஃபார்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒன் ஃபார்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி காமிக்கல் ஷோஸ், அதாவது மாக்கரி டோன்ல இருக்கிற மாதிரி காமிக்கலா இருக்கிற பிளேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம ஃபார்சிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது ஒரு ஒன் ஆக்ட் ஃபார்சிக்கல் பிளே. சரிங்களா? நெக்ஸ்ட் இதோட கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா மூணு கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த பிளேல வருவாங்க. யார் யாரு அப்படின்னா ஜுபுகோவ். ஸோ ஸ்டீஃபன் ஸ்டிஃபனோவிச் ஜுபுகோவ் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஓனர். அதாவது இந்த பர்டிகுலர் பிளேல இவர் தான் வந்து ஒரு ஓல்டு மேன் கேரக்டர். இவர் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும், பட் ஸ்டில் இவர் வந்து இம்மெச்சூர்டா தான் இந்த பிளே ஃபுல்லுமே இருப்பாரு. அங்கங்க அவர் வந்து சண்டையும் போடுவாரு. அந்த சின்ன பசங்களுக்கு நடுவில் இவரும் போய் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. ஸோ இவர் வந்து சுபுகோவ். இவர் யாரு அப்படின்னா ஃபாதர்லி ஃபிகர். இவர் யாரோட ஃபாதர் அப்படின்னா நட்டாலியா ஸ்டீஃபனோவா. இந்த செகண்ட் கேரக்டர் நட்டாலியா இருக்காங்கல்ல, இவங்களோட அப்பா தான் இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் சுபுகோவ். ஸோ நட்டாலியா யாரு அப்படின்னா ஷீ இஸ் அ 25-year-old கேர்ள். இவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணு, சொல்ற பேச்செல்லாம் கேட்பா, வீட்டு வேலையெல்லாம் அதுல ஒரு பர்டிகுலர் சீன்ல கூட அவ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலை செஞ்சுட்டு அங்கிருந்து இங்க வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ வந்து அதாவது ரெஸ்பான்சிபிளா இருப்பா. பட் ஸ்டில் அவ கொஞ்சம் எப்படி சொல்ல, ஈகோ கிளாஷ்லாம் கொஞ்சம் நிறைய வர மாதிரி தான் இருக்கும் இந்த பிளேல. சரியா? அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவான் வசல்விச் லெமவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லெமவ் வந்துட்டு ஒரு 35-year-old மேன். ஸோ இவன் யாரு அப்படின்னா நெய்பர். இவங்க இந்த சிபுகோவ் அண்ட் நட்டாலியா இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரோட நெய்பர், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க. ஸோ பக்கத்து ஏரியால இருக்கவங்க. அவங்க வந்து இவனுமே ஒரு பெரிய ஒரு லேண்ட் ஓனர், அந்த மாதிரி கொஞ்சம் பணக்கார பையன் தான் இந்த பையனும். ஸோ இவனுக்கு வந்துட்டு 35 years ஆகுது. ஆக்சுவலா இந்த கதைப்படி பார்க்கல இந்த பையனுக்கு 35 years, இந்த பொண்ணுக்கு வந்து 25 years. இவன் வந்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுக்கறதுக்காண்டி தான் வந்து இவங்க வீட்டுக்கு வரான். இந்த சுபுகோவோட வீட்டுக்கு வந்துட்டு லெமவ் வரான். சரிங்களா? ஸோ இது இப்படிதான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவும் இந்த லெமவ் வந்துட்டு எப்படி அப்படின்னா இவன் வரும்போது இதுதான் அந்த ட்ரெஸ் பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி ஃபார்மலா வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்கு பேரு வந்து ஈவினிங் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈவினிங் ட்ரெஸ் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு ரொம்ப கிராண்டான பார்ட்டிக்கோ ஏதோ ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷனுக்கோ தான் இந்த பீப்புள் வந்து, இந்த ரஷ்யன் பீப்புள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஈவினிங் ட்ரெஸ் போட்டுட்டு கையில ஒயிட் கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியாகி கிளம்பி வருவாங்க அப்படின்றதுதான் கான்செப்ட். ஸோ இந்த பர்டிகுலர் சீனுக்கு வந்து இவர் ஈவினிங் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ நர்வஸ் அரைவல். இவர் வந்து ரொம்ப நர்வஸா வர்றாரு. ஏன்னா பொண்ணு கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல, அதனால அவர் வந்து அப்படி வராரு. இந்த மாதிரி சிபுகோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நர்வஸா அவர் பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம சிபுகோ இருக்காருல அந்த டேடி, அவர் என்ன நினைச்சிருவாரு அப்படின்னா இவன் வந்துட்டு மணி பாரோ பண்ணதான் வந்திருக்கான். ஸோ இவன் வந்துட்டு கடன் கேட்கறதுக்காண்டி தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிபுகோ வந்துட்டு இவனை தப்பா நினைச்சிருவாரு. நம்ம லெமோ வந்துட்டு தப்பா நினைச்சிட்டு ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட்
மாட்டாரு. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாலாம் ட்ரீட் பண்ண மாட்டாரு. ஆனா, ஆ நீ இந்த மாரி நர்வஸா வந்திருக்கீங்கனாலே ஆப்வியஸா காசு கேட்க தான் இருக்கும் அப்டின்ற மாரி அவர் வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே முடிவு பண்ணிருவாரு. சரிங்களா? அப்படி முடிவு பண்ணிருவாரு. அதுக்கப்புறமேல்ட்டு இவன் வந்து கொஞ்சம் நர்வஸ்னஸ்லாம் போக்கிட்டு எப்படியாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நட்டாலியாவோட மேரேஜ் ப்ரொபோசல்காண்டி நான் வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு நான் உங்க பொண்ண வந்து நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னோனே, அவருக்கு ஒரு மாரி ஹாப்பி ஆயிரும். பரவால்ல, நான் ரொம்ப நாளா நெனச்சுட்டு இருந்தேன். இந்த 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 மாரிலாம் நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, பரவால்ல நீங்க வந்திருக்கீங்க. நீங்களா? நீங்க என்னோட பையன் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, லெமோவ போட்டு கைய குலுக்குறது என்ன, அவர் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருவாரு அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஹாப்பினஸ்ல வந்துட்டு இவர் வந்து லெமோ கிட்ட அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுபுக்கு வந்து இந்த மாதிரி ஹாப்பினஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு, நான் போய் என் பொண்ணை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. கிளம்புனக்கு அப்புறமேல்ட்டு லெமோ வந்து அவனோட சாலிலாக்கி ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் மாதிரி, அதாவது அவன் என்னெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்கிறத அவன் வந்து நினைச்சு பார்ப்பான். என்னன்னா, நம்மளுக்கு வந்து 35 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஒரு ஐடியல் வைஃப், ஒரு ட்ரூ லவ் நம்மளுக்குன்னு அமையும்னு சொல்லிட்டு நம்மளால வெயிட் பண்ண முடியாது. சோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, வேற வழி இல்ல. இந்த பொண்ண கேட்டு நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான். ஏதோ ஒண்ணு பரவாயில்லப்பா. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு தான் இவன் வந்திருப்பான். சோ அப்ப அவன் நினைச்சு பாக்குறது என்னன்னு அப்படின்னா, பிசிக்கலா அவன் வந்து ரொம்ப வீக்கா இருப்பான். அப்பப்ப வந்து பால்பிட்டேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி ஹார்ட் பீட் வந்து ரொம்ப திடீர்னு ரைஸ் ஆகி மயக்கம் போட்டு ஒரு கிடினஸ் வர மாதிரிலாம் அவனுக்கு ஃபீல் ஆகும். அந்த இதெல்லாம் நினைச்சு பார்ப்பான். அப்புறம் வந்துட்டு தூக்கம் இல்லாம இன்சோம்னியா ப்ராப்ளம்ஸ் இவனுக்கு இருக்கு. என்னன்னா, ஒரு நைட்டு தூங்கும் போது நடுவுல 20 டைம்ஸ் இவன் முழிச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவனுக்கு இருக்கு. அதே மாதிரி மேரேஜ் மோட்டிவேஷன், அதாவது சொசைட்டில வந்துட்டு 30 இயர்ஸ் ஆச்சுன்னா பசங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி 35 இயர்ஸ் ஆயும் இவனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றது இவனுக்கு ஒரு இதாகவும் இருக்கு. ஸோ இது எல்லாமே ரீசன்ஸ் ஃபார் ஹிஸ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஃபைனலா எண்ட் ஆஃப் த டே இவன் வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இவன் வந்திருக்கான். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு நட்டாலியா வந்து கூப்பிட போயிருக்காருல சிபுக்கு, அவர் வந்துட்டு கூப்பிட்டுட்டு சொல்லிட்டு அவரு அறைவாயிருக்க மாட்டாரு. ஆனா இந்த பொண்ணு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரேடர் வந்திருக்காரு, ஒரு மெர்ச்சன்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, குட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி உன்னை ப்ரப்போஸ் பண்றதுக்கு லெமோ வந்திருக்காருன்றத ஓப்பனா சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படி சொல்லியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பட் அப்படி அவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அப்படி சொல்லாதனால இந்த பொண்ணு வந்துரும். இவ ஆக்சுவலா இதே காஸ்டியூம் தான், லைக் ஏப்ரான் வியர் பண்ணிருப்பா. இந்த ஏப்ரான்ல வந்து அங்கங்க கரை இருக்கும். என்ன அப்படின்னா ஆக்சுவலா இவ வந்து இந்த கிரீன் பீன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இவ வந்துட்டு உடைச்சிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. நான் அதை உடைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால அப்படி டக்குன்னு வந்துட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மலா இருக்கீங்களே, நீங்க எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, நீங்க ஈவினிங் ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவ வந்து ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணி சொல்லிட்டு, சரி ஓகே, ஏதோ மெர்ச்சன்ட் வந்தாங்கன்னு சொன்னாங்க, நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க தானே. ஸோ இவ வந்து கேஷுவலா பேசுவா. அப்ப அந்த பையன் ரொம்ப நர்வஸா இருப்பான். அவனுக்கு வந்து எப்படி சொல்றது என்னன்னே தெரியாது. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி பாண்ட் இருக்குல்ல, அதாவது நாங்க இப்படி இருந்தோம், நீங்க அப்படி இருந்தீங்க, நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு மாத்தி மாத்தி கம்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்காண்டி தான் அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அதாவது சுபுகோஸ் அண்ட் லெமோஸ் வந்துட்டு ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. ரொம்ப ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் முன்னோர்கள் எல்லாருமே வந்து அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. எங்க ஆக்சன் மெடோஸ் கூட உங்களோட பிர்ச்வுட்டை வந்துட்டு பார்டரா வச்சிருக்கு. ஸோ உங்க லேண்டும் எங்க லேண்டும் பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்படி சொன்னதுதான் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆயிரும். என்ன அப்படின்னா, அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான்னா, மை ஆக்சன் மெடோஸ் பார்டர்ட் யுவர் பிர்ச்வுட் அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட். அது வந்து இவளுக்கு ட்ரிகர் ஆயிரும். ஆனா வந்து மை ஆக்சன் மெடோஸ்ன்னு எப்படி சொல்ல போச்சு, ஆக்சன் மெடோஸ் வந்து எங்க லேண்ட் அப்படின்னு சொல்லி நட்டாலியா வந்துட்டு சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஆக்சன் மெடோஸ் வந்து எங்க லேண்ட் அப்படின்னு இவன் ஸ்டார்ட் பண்ணோன்னே, அவன் வந்துட்டு இல்ல இது எங்கது, என்கிட்ட வந்து நிறைய ப்ரூஃப்லாம் இருக்கு, நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, லீகலா வந்து எங்களோட லேண்டு, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவங்க எப்படி சொல்றது, ஒரு ஒரு ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ் ஆன்ஸ் கிராண்ட் மதர், அதாவது எங்க அத்தையோட பாட்டி இந்த லேண்டை வந்துட்டு உங்க பெசன்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதாவது அந்த உங்களோட விவசாய நிலத்துல வேலை பார்க்குற அந்த தொழிலாளிகளுக்கு வந்துட்டு எங்க அத்தையோட பாட்டி வந்து இந்த லேண்டை கொடுத்துருக்காங்க
அத ஒரு 40 இயர்ஸா வந்து நீங்க அவங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோனே 40 இயர்ஸ் அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எதனால அப்படின்னா அந்த பெசன்ஸ் எல்லாருமே இந்த விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ண பெசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு செங்கல் செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்க லெமோ ஃபேமிலிக்கு. அவங்க செங்கல் செஞ்சு கொடுத்தனால இந்த லேண்டை வந்து நீங்க இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க, விவசாயம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆக்சன் மெடோஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி லெமோ சொல்லுவாரு. ஆனா நட்டாலியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா 300 இயர்ஸா நாங்க இந்த மெடோஸை வச்சிருக்கோம், நாங்க தான் எங்களோட ப்ராப்பர்ட்டி இந்த மெடோஸ், அதுவுமே லேண்ட் எக்ஸ்டெண்டட் டு பர்ன்ட் மார்ஷ், அதாவது பர்ன்ட் மார்ஷ் வரைக்குமே எங்களோட சொத்துன்னு தான் எங்க கிராண்ட் ஃபாதர்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ன்ட் மார்ஷ் வரைக்கும் எங்க சொத்து அப்படின்னு பார்க்கும்போது அது ஆக்சன் மெடோஸுமே கவர் ஆயிருது இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நட்டாலியா வந்துட்டு கிளைம் பண்ணுவான். அவ அப்படி கிளைம் பண்ணும்போது இவன் வந்து இல்ல இது எங்கது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லுவான். மாத்தி மாத்தி சண்டை வரும். அப்படி சண்டை வரும்போது என்ன மாதிரி இன்சல்ட் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபுக்கும் வந்துருவாரு. சுபுக்கு வந்துட்டு நட்டாலியா சொல்லுவா, அப்பா இந்த மாதிரி ஆக்சன் மெடோஸ் அவங்க லேண்டுன்னு சொல்றாங்க, இது வந்துட்டு நம்ம லேண்டுன்றதை இந்த ஜென்டில்மேனுக்கு நீங்க புரிய வைங்க, இவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லெமோவோட ஃபர்ஸ்ட் இந்த ஒன் அப்படின்னு இருக்கிற எல்லாமே வந்து சுபுக்குவோட கான்வர்சேஷன், லைக் லெமோ வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க ஃபேமிலிலன்றத சுபுக்கு வந்து அவங்க ஃபேமிலி இன்சல்ட் பண்ற மாதிரி நிறைய பேசுவாரு. லெமோஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் பீங் ட்ரங்க், உங்க தாத்தா வந்து ஒரு குடிகாரர், உங்க அத்தை வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்ட் கூட வந்துட்டு ஷி எல்லோப்ட், அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க, அப்புறம் வந்துட்டு உங்க ஃபாதர் வந்து ஒரு கேம்பிளர், ஒரு சீட்டர், ஒரு ஏமாத்துக்காரர், அந்த மாதிரி சொல்லி யாரு சொல்வானா சுபுக்கோ வந்துட்டு லெமோவோட ஃபேமிலியை வந்து இன்சல்ட் பண்ணுவாரு நிறைய. இந்த மாதிரி பதிலுக்கு நம்ம லெமோவை என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சுபுக்கோட ஃபேமிலி இன்சல்ட் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்துட்டு நீங்க லஞ்சம் கொடுத்து பிரைபரி எல்லாம் கொடுத்து தான் நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க, காசெல்லாம் வாங்கிட்டு தான் இது பண்ணீங்க, அதே மாதிரி உங்க உங்க முன்னோர்கள் உங்க தாத்தா எல்லாம் வந்துட்டு எம்பசல்மெண்ட் காண்டி அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அதே மாதிரி உங்க மதர்லாம் வந்துட்டு ஷீஸ் அ ஹஞ்ச் பேக்கட் அப்படிங்கிற மாதிரி மாத்தி 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 இவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. யாரு இந்த சுபுக்கு ஃபேமிலி லெமோ ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க மாத்தி மாத்தி ரெண்டு ஃபேமிலியும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லெமோவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அங்க நிக்கவே முடியாது, அவருக்கு வந்துட்டு நிக்க முடியாது, ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்டா அடிச்சு, ஏற்கனவே அவருக்கு பால்பிட்டேஷன் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தோம்ல, ஸோ அவருக்கு வந்து பால்பிட்டேஷன் இருக்கு, அதனால ஃபுட் அதாவது கால்லாம் வந்துட்டு பேரலைஸ் ஆகி நடக்க முடியாம ஆகி அந்த இடத்த விட்டு அவர் போகணுன்ற ஸ்டேஜ்க்கு வந்துட்டார். அவரால் அதுக்கு மேல தாங்க முடியாது, இவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணிட்டாங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர ட்ரை பண்றாரு. பட் அந்த டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, செபுக்கோ சொல்றாரு, அண்ட் டோன்ட் செட் ஃபுட் இன் மை ஹோம் அகைன், இனிமே வீட்டு பக்கம் நீ வந்துடாத அப்படின்னு செபுக்கோ சொல்லிட்டாரு. இந்த பையனுமே அந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆயிட்டான். அப்புறமேல்ட்டு சுபுக்கு வந்துட்டு கோவத்துல வந்து சும்மா புலம்பிட்டு இருக்காரு. என்ன புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரங்கு மூலக்காரன் அவன் போய் ப்ரப்போஸ் பண்ண வரான் நக்கும் என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சுபுக்கு எதார்த்தம் புலம்பிட்டு இருக்கும் போது இவளுக்கு நட்டாலியாக்கு ஷாக் ஆயிருது. என்னது ப்ரப்போஸ் டு மீன்ற கேக்குறா, அதாவது என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்காரா அவரு, நீங்க அதை ஏன் முதல்ல சொல்லல, நீங்க அப்படி சொல்லி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 ஷாக்கிங்கா கேட்பா. அப்படி கேட்டோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க போய் திரும்ப கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா அவங்க டேடிய. என்னன்னா ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளோ தூரம் இன்சல்ட் பண்ண ஒரு பையனை திரும்ப கல்யாணம் பண்றதுக்கு கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ரொம்ப இமீடியட்டாவே அவ ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவா. லைக் அவன் அப்பதான் வெளில போயிருந்திருப்பான், பட் அந்த அந்த ரிக்ரெட் பண்ணி அந்த ஃபீல் பண்ணுவாள், அதை வந்து இமீடியட்டாவே பண்ணிட்டு நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. நெக்ஸ்ட் வந்து இந்த டேடி போயிட்டு சுபுக்கு இருக்காருல, அவர் போயிட்டு தன்னோட மிஸ்டேக் ஃபுல்லா ரியலைஸ் பண்ணிட்டு, அந்த பையனாவே இறங்கி வந்திருக்கான் அவ்வளவு பெரிய சொத்துக்காரன், அவனை போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபேமிலி தப்பு, அது தப்பு, நீ பேசுறது தப்புன்னு சொல்லி ஒரு கோவத்துல நம்ம இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இவர் போய் கூப்பிடுறதுக்காண்டி போவாரு. ஸோ கூப்பிட்டுட்டு உள்ள வந்துட்டு அதே மாதிரி இவர் என்னன்னா, இவருக்கு ஆக்சுவலா சுபுக்குவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லேண்ட் வந்து அவன் சொல்லுவான், சிபுக்கு ஒரு இடத்துல சொல்லுவான் லெமோ கிட்ட, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் லேண்ட் பட் மை லேண்ட் இஸ் மைன் அப்படின்னு. அதாவது உன்னோட லேண்ட் எதுவுமே எனக்கு வேணாம்,
ஆனா 7 ஆண்டு என்னோடது நீ ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரிதான் லெமோட்ட சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து அதுதான் அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவன் நின்னுட்டே இருப்பானே தவிர மத்தபடி லெமோ மேல வந்து எதுவுமே இல்ல. பட் லெமோவுமே அதே மாதிரிதான் பிரின்சிபல் நீங்க வந்து இது ஒத்துக்கோங்க. அவன் திரும்பியும் சொல்லுவான். அது வந்து அந்த ஆப்ஸ் அண்ட் மெடோஸ் லேண்ட் இருக்குல்ல, அது ஆக்சுவலி வெறும் 12 ஏக்கர்ஸ் தான். அத சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த பிளேல வந்துட்டு அதையும் சொல்லி இருந்திருப்பாங்க. வெறும் 12 ஏக்கர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அந்த 12 ஏக்கர்ஸ் லேண்ட் வந்து எனக்கு வந்து கம்மியான ஒர்த்து தான். அதுக்காண்டி நான் இவ்வளவு தூரம் சண்டை போடல. லெமோ சொல்லுவான். இதுக்காண்டி நான் வந்து சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. அது நீங்க உங்க லேண்டா நீங்க வச்சுக்கோங்க. நான் கிஃப்டா கூட கொடுத்துறேன் நட்டாலியாக்கு. ஆனா அத வந்து இந்த மாதிரிலாம் வந்து என்னோடது உன்னோடதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. அந்த லேண்ட் எங்களோடது. நீங்க ஒத்துக்க மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஒர்த்தும் கம்மி தான். அதை நான் உங்களுக்கு கிஃப்டா கூட கொடுத்துறேன். ஆனா நீங்க ஒத்துக்க மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெமோ சொல்லி இருந்திருப்பான். எதுவுமே கேட்காம தான் இவங்க வந்துட்டு லெமோ வந்து அடிச்சு விரட்டி இருப்பாங்க. இன்சல்ட் பண்ணி. அதுக்கப்புறம் இவர் போய் கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு சொல்லுவாரு. அதாவது டாட்டர்ஸுக்கு அதாவது ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறதுனா இவ்வளவு கொடுமை தெரியுமா? இங்க பாரு மாத்தி மாத்தி ஒண்ணு சொல்லுவா. நம்ம மாத்தி மாத்தி பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி சுபுக்கு புலம்பிட்டே வந்துருவாரு. கூப்பிட்டுட்டு வந்துருவாரு. அப்புறம் அந்த பையன் வரான் அப்படின்னும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறமேட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டாலியா சொல்லுவா. சரி ஓகே பரவாயில்ல. ஆக்ஸ் அண்ட் மெடோஸ் வந்து உங்களோடதாவே இருக்கட்டும். எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப லெமோ சொல்லுவான், எனக்கு எனக்கு அந்த லேண்டோட வேல்யூலாம் முக்கியமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி அது வெறும் 12 ஏக்கர்ஸ் தான். அந்த 12 ஏக்கர்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லவே இல்லை. என்கிட்ட நிறைய ஏக்கர்ஸ் இருக்கு. ஆனாலும் அந்த பிரின்சிபலை நீங்க ஒத்துக்கணும். ஒரு 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 வரைமுறை இருக்குல்ல, அது எங்களோடதுன்ட்டு அதை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிட்டா போதும். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசினேன் அப்படின்னு அவனும் சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேற டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி நட்டாலியா சொல்லுவா. அப்ப வந்து அவன் ஹண்டிங் போறதை பத்தி அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப ஹண்டிங் போகும்போது லெமோவோட டாக் இருக்குல்ல, கெஸ்ஸர், அதை பத்தி பேச ஆரம்பிப்பான். அப்ப வந்துட்டு கெஸ்ஸர் அப்படின்றது லெமோவோட டாக், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்குவீசர் அப்படிங்கிறது நட்டாலியாவோட டாக். இந்த லெமோ இருக்குல்ல, இந்த கெஸ்ஸர் வந்துட்டு நாங்க வந்து 125 ரபிள்ஸ் கொடுத்து நாங்க இதை வாங்கினோம். ஆனா இதோட கால் வந்துட்டு உடஞ்சிருச்சு. வேற ஏதோ ஒரு நாய் வந்து கடிச்சு அதோட கால் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது இவ வந்துட்டு அது அவ்வளோலாம் ஒர்த்தே கிடையாது. எங்க நாயெல்லாம் எப்படி தெரியுமா? நாங்க வந்துட்டு ஸ்குவீசர் வாங்கியிருக்கோம். எங்க எங்க டேடியோட டாக் ஸ்குவீசர். அது வந்து 85 ரபிள்ஸ் தான். ஆனா எவ்வளவு சூப்பரான டாக் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி அவ ஸ்டார்ட் பண்ணுவான். அவ ஸ்டார்ட் பண்ணோடனே வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ என்னன்னா செகண்ட் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு ஆக்சன் மெடோஸ் காண்டி சண்டை போட்டாங்களா? இப்போ செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து இந்த டாக் ஏன் டாக் பெருசா ஓன் டாக் பெருசா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இதுல வந்துட்டு ஸ்பீசர்ன்றது வந்து நம்ம லெமோவோடது, நட்டாலியான்றது வந்து சாரி 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 லெமோவோட டாக் பேரு கெஸ்ஸர், நட்டாலியாவோட டாக் பேரு ஸ்குவீசர். கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப சண்டை எப்படி ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெமோ வந்து சொல்லுவாரு, கெஸ்ஸர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேட் டாக், அதுதான் வந்து பெஸ்டான டாக். நீங்க வந்துட்டு சும்மாலாம் சொல்லாதீங்க. ஸ்குவீசர்லாம் பாவம் ரொம்ப குட்டையா இருக்கும். அதோட ரொம்ப குட்டையான ஒரு நாய் உங்க ஸ்குவீசரு, பாவம் அதனால ஹண்டிங் கூட போக முடியாது. ஓவர் ஷார்ட்டா இருக்கு. அது ஓவர் ஷார்ட்டா இருக்கிறதுனால அதுக்கு அதாவது ஹண்டிங் போறதுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கிற டாக்ஸ் பார்த்து தானே மற்ற அனிமல்ஸ்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது ரொம்ப குட்டியா இருக்கு, பாக்குறதுக்கே ஒரு பப்பி டாக் மாதிரி இருக்கு. அதனால உங்க டாக்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி லெமோ சொல்லுவாரு. லெமோ சொன்னோடனே வந்துட்டு நட்டாலியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்குவீசர் ஒரு தரோ பிரீட். அது அதாவது இட் இஸ் சன் ஆஃப் ஸ்குவீசர் இஸ் சன் ஆஃப் அ லெசர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸர். அதாவது அவங்க அம்மா அப்பா யாருன்றது எங்களுக்கு தெரியும். கெஸ்ஸர் இஸ் சன் ஆஃப் அ ஸ்லெஷர் அண்ட் புஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவளா சும்மா ஒரு 2 டேர்ம் வந்து காயின் பண்ணி அவளா சொல்ற மாதிரி சொல்லுவா. என்ன அப்படின்னா, எங்க டாகோட அந்த லீனியேஜ், அந்த யார் எந்த ஒரு பிரீடுன்ற ஒரு ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியும். ஃபேமிலி ஹிஸ்டரி, எங்க டாகோட ஃபேமிலி ஹிஸ்டரி தெரியும். ஆனா உங்க டாகோட ஃபேமிலி ஹிஸ்டரி தெரியாது. இட் ஹாஸ் நோ பெடிகிரி அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. சரிங்களா? இதுதான் நாயை வச்சு சண்டை வந்துரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபுக்கோ சொல்லுவாரு இந்த மாதிரி கெஸ்ஸுக்கு வந்துட்டு சுபுக்கு அப்படின்றது யாரு? நம்ம நட்டாலியாவோட ஃபாதர். அவர் வந்து இப்பதான் சண்டையை விலக்கி விட்டுட்டு, சரிப்பா சாமி நீ உள்ளவா அப்படின்னு கூட்டிட்டு வந்திருப்பாரு அந்த லெமோ அந்த மருமகனை. ஆனா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டை ஸ்டார்ட் ஆனோடனே அவரும் உள்ள வந்துருவாரு. அதை நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல, இவருமே சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து மெச்சூர்டா இல்லாம சண்டை போட்டுட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. இவர் உள்ள வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, அந்த லெமோவோட டாக் கெஸ்ஸர் இருக்கான்ல, அந்த கெஸ்ஸரோட 2 டிஃபெக்ட் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, ஹீஸ் ஓல்டு, அவன் பாக்குறதுக்கே ரொம்ப வயசான மாதிரி இருப்பான். அது மட்டும் இல்லாம ஷார்ட் இன் த மசில் அப்படின்னுவான். அந்த அந்த ஃபேஸ், அந்த ஜா பகுதி, அப்புறம் அந்த மூஞ்சி ஃபுல்லுமே அவனுக்கு குட்டியா இருக்கும், ஒரு சப்பையா இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட் இன்
மசில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சின்ன அந்த நாயை பார்த்தாலே பயப்படுற மாதிரியே தோணாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். வயசான நாயா இருக்கான், மூஞ்சியுமே சப்ப மூஞ்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் செபுகோவ். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கெஸ்ஸரை வந்துட்டு நீங்க அப்படி தப்பாலாம் பேசாதீங்க, என்னோட டாக் வந்து கவுண்ட்ஸ் டாகோட நெக் டு நெக் ஓடும், அது வந்து நெக் டு நெக் ஓடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்க ஸ்குவீசர் வந்து எப்பயுமே வந்து ஆட்டுக்குட்டியை தான் துரத்தும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாக்ஸ். அதாவது வேட்டைக்கெல்லாம் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்க வந்து பாவம் அது வந்து ஏதோ ஆட்டுக்குட்டியை துரத்தும், ஃபாக்ஸ் எல்லாம் துரத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தட்டி பேசுவான் லெமோ. லெமோ வந்துட்டு சிபுக்கோ வந்துட்டு சோஷியல் கிளைம்பர் அண்ட் ஸ்னேக் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் காயின் பண்ணுவான். இதே மாதிரி மாத்தி மாத்தி நாயை வச்சு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. போட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், லெமோ வந்து கொலாப்ஸ் ஆகி அவனுக்கு வந்து அந்த அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம ஹார்ட் பர்ஸ்ட் ஆகி ஷோல்டர்லாம் அப்படியே நடுங்கி அப்புறம் மயக்கம் போட்டு அந்த ஆர்ம் சேர்லே ஹி ஃபெயின்ஸ், அப்படியே மயக்கம் போட்டு ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாரு. அப்படி போனோடனே நட்டாலியா ஸ்கிரீம் பண்ணுவான், ஹீஸ் டெட் அப்படின்ற மாதிரி பயந்து போய் தண்ணி எடுங்க, டாக்டரை கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நேரம் தெரியல பாவம், சண்டை போடும் போதெல்லாம் தெரியல, சண்டை போட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்து அவனுக்கு ஆல்ரெடி வந்து பால்பிட்டேஷன், ஸ்ட்ரெஸ் அட்டாக், ஆன்சைட்டி அட்டாக் எல்லாமே இருக்கு. அப்பெல்லாம் தெரியல பாவம், அவன் மயக்கம் போட்டோன்னே ஹீஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பையன் வந்துட்டு தண்ணி தெளிச்சோடனே அப்போ உயிரோட இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே டக்கு டக்குன்னு மேரேஜ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்டி மேரேஜ் ரெடி பண்ணுவாங்க. ஸ்பீடா வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெமோ வந்து கான்சியஸ் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கான்சியஸ் ஆனோடனே இவர் சொல்றது டக்குன்னு இவர் இதுதான் சொல்வாரு. யாரு அப்படின்னா செபுக்கோ இருக்காருல, அவர் சொல்வாரு, ஷீ இஸ் வில்லிங் அண்ட் ஆல் தட் சோ ஆன், ஐ கிவ் யூ மை பிளெஸ்ஸிங் ப்ளீஸ், பட் ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் மீ இன் பீஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது என் பொண்ணு ஒத்துக்கிட்டா, கல்யாணம் பண்றதுக்கு என் பொண்ணு ஒத்துக்கிட்டா, சரிங்களா, என்னோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும், ஆனா என்ன மட்டும் ஆள விட்டுருங்கடா சாமி, உங்க சண்டைக்கு நடுவில் நான் வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாருப்பா. அவன் கடைசியில தான் அவர் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம். அந்த மாதிரி சொல்லிடுவாரு. சொன்ன உடனே அவன் முழிச்சிருப்பான். அப்பதான் அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து முழிச்சிருப்பான். அவன் யார் ஒத்துக்கிட்டா, யாருக்கு கல்யாணம், நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சோடனே அவன் கேட்பான். அப்ப எங்க இருக்கேன் அப்படி இப்படின்னோடனே நட்டாலியா வந்துட்டு எனக்கு உங்களுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் டு கிஸ் ஹிம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஒரு ஹாப்பியா வந்துட்டு இவங்க இந்த இதை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம். அப்ப லெக் பேரலைஸ்டா இருந்திருக்கும், அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நட்டாலியா வந்துட்டு இப்போ ஒத்துக்கிறியா, அதாவது ஹாப்பி எண்டிங், ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, இப்போ ஒத்துக்கிறியா அப்படின்னு உடனே நட்டாலியா கேட்பா, என்னோட ஸ்பீச்சர் தான் உன்னோட கெஸ்ஸை விட பெஸ்ட்னு ஒத்துக்கிறியா அப்படின்னோடனே, இல்ல வர்ஸ் அப்படின்னோடனே, சரி சரி வர்ஸாவே இருக்கட்டும் அப்படின்னு. இதுதான் வந்து ஃபைனல் லைன்ஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் பிளே, சரிங்களா. வர்ஸாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா கல்யாணம் பண்ணணும்ல அந்த பையனை அப்படின்றதுனால அவன் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுவான். அப்பயுமே சண்டை மாதிரி ஒரு மாதிரி தான் முடிச்சிருந்திருப்பாங்க, ஒரு ஹாப்பியா ஒரு சண்டை போட்டு முடிக்கிற மாதிரி. அவ சிபுக்கு வந்துட்டு சர்க்காஸ்டிக்கலா அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷமா, அதாவது படம் முடியும் போது சுபம் அப்படின்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க ஹாப்பியா வாழ்ந்தாங்க அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா ஒரு ஒரு ஜோக் மாதிரி அவர் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் தான்டா ஒரிஜினல் கதையே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்கா அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சாம்பைன் எடுக்கிறதுக்காண்டி அவர் போயிருப்பாரு. அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கல்ல அந்த ஃபாரினர்ஸ், அதனால அந்த மேரேஜ்காண்டி சாம்பைன் எடுக்கிறதுக்காண்டி ஓடி இருப்பாரு. ஸோ இதுதான், அதாவது எண்ட் ஆஃப் த டே என்னதான் வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து எம்சிக்யூ. ஹூ விசிட் ஹூஸ் ஹவுஸ் இன் த ப்ரப்போசல் அப்படின்னா, லெமோ விசிட்ஸ் சிபுகோஸ் ஹவுஸ், சரிங்களா. வாட் இஸ் லெமோஸ் பிரைமரி ரீசன் ஃபார் விசிட்டிங் சிபுகோ? டு ப்ரப்போஸ் மேரேஜ் டு நட்டாலியா. வாட் இஸ் லெமோஸ் ஏஜ்? 35. What is Lemo's age? 35. What is Natalia's age? 25. What is initial cause of the first major argument between Lemo and Natalia? The ownership of Oxen Meadows. What is the name of Natalia's dog? Squeezer. It is also mentioned as Measure in some versions of the play. சரிங்களா, இது ஸ்குவீசர்னாலும் மெசர்னாலும் ஒன்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட், what is Lemo claim is wrong with Natalia's dog? Guess. He is overshot. ரொம்ப குட்டி நாய், ரொம்ப குட்டையான நாய் அப்படின்றது. வாட் ஹேப்பன்ஸ் டு லெமோ டியூரிங் த ஹீட்டட் ஆர்குமெண்ட்? இந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடக்கும்போது என்ன ஆயிருது, லெமோ வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துறாரு, சரிங்களா. ஹி ஃபெயின்ஸ் டியூ டு பால்பிட்டேஷன்ஸ். ஹூ இஸ் ஸ்டீஃபன் ஸ்டெஃபனோவிச் சிபுகோ அப்படின்றது யாருன்னு கேட்டா நட்டாலியாஸ் ஃபாதர்.
வாட் டஸ் சிபுகோ இனிஷியலி திங்க் லெமோ ஹாஸ் கம் ஃபார்? எதுக்கு வந்து சிபுகோ லெமோ வந்திருக்காருன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டு borrow his money. சரிங்களா, கடன் வாங்க வந்திருக்காரு அப்படின்னு நினைப்பாரு. அண்ட் வாட் இஸ் த பிளே ஐரானிக்கலி ரிவீல் அபவுட் த கேரக்டர்ஸ் மோட்டிவேஷன் அப்படின்னா தி ப்ரியாரிட்டைஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் ஓவர் அஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அந்த அந்த ரஷ்யன் அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்ல, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஒரு ஒரு கம்மியா தான் வேல்யூ பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற டைம் தான் இவர் வந்து நம்ம ஆண்டன் செக்கப் அதை ரிஃப்ளெக்ட் பண்றது தான் இவர் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காரு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ் அண்ட் மெடோஸ்காண்டி ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், அண்ட் தென் செகண்ட் ஆர்குமெண்ட் இஸ் ஃபார் த டாக் விச் ஒன் இஸ் சுப்பீரியர் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஒரு நாய்க்காண்டி சண்டை போட்டிருக்காங்க, ஒரு லேண்டுக்காண்டி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றதான் கான்செப்ட். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் லிசனிங், தேங்க்யூ ஸோ மச்.